ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் பைட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இறால் பிரியாணி. இந்த இறால் பிரியாணியை நான் தம் ப்ராசஸில் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த மெத்தடில் செய்கிறதால இறால் ஜூஸியாகவும் இதனுடைய டேஸ்ட்டும் ஃப்ளேவர்ஸும் ரொம்ப அருமையாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல இறாலை ஊற வச்சுருவோம். அதுக்கு 1/2 கிலோ இறாலை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரம் குறைவாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதுமானதாக இருக்கும். அடுத்து 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு பிரிஞ்சுக்கோங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடுங்க. அடுத்ததாக பிரியாணிக்கு தேவையான அரிசி ஊற வச்சிடலாம். அதுக்கு 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. இதை 2-3 டைம் நல்லா கழுவிட்டு சுத்தமான தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நீங்கள் பிரியாணி செய்கிற பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. அதில் 50 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 மணி நேரமாக ஊற வச்சுருந்த இறாலை இதில் சேர்த்துக்கோங்க. இதை சரியாக ஒரு 7 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டுட்டே இருங்க. இறால் 90% அளவுக்கு வெந்திருந்தாலே போதுமானதாக இருக்கும். அப்போ தான் நமக்கு கடைசியில் தம் போடும் போது கரெக்டான பக்குவத்தில் வெந்து வரும். இப்போ அதிகமாக வேக வச்சிட்டிங்கன்னா தம் போட்டு முடித்த பிறகு இறால் ஹார்டாக இருக்கும். அதனால் இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரியாக ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த இறாலை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அடுத்து அதே பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 பிரிஞ்சி இலை, 2 சின்ன துண்டு பட்டை, 1 அன்னாச்சிப்பூ, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதையெல்லாம் சேர்த்து ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக வெங்காயத்தை கருக விட்டுடாதீங்க, டேஸ்ட் மாறிடும். வெங்காயம் பொன்னிறமானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 3 பச்சை மிளகாய், 2யும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கையளவுக்கு புதினா, 1 கையளவுக்கு கொத்தமல்லி, இதையெல்லாம் சேர்த்து தக்காளி நல்லா குழஞ்சி வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்து இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு மூடி வச்சுருவோம். 5 நிமிஷத்துக்கு கழித்து பார்ப்போம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பிரியாணிக்கு தேவையான மசாலாக்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. கூடவே ஒரு 50 ml தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சு வேக விட போகிறோம். இது வெந்துட்டுருக்க சமயத்தில் நம்ம சாதம் வடித்து எடுத்துக்கலாம். சாதத்தை குக்கர்லலாம் வடித்து எடுத்துடாதீங்க. இப்போ நான் செய்கிற மெத்தடில் சாதம் வடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து அதை கொதிக்க விடுங்க. தண்ணி கொதித்ததும் ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, 2 கிராம்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது லைட்டாக உப்பு கரிக்கிற அளவுக்கு இருக்கணும். அதுக்கேற்ற போல் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அரிசி வெந்து வரும்போது சாதத்தில் உப்பு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்த அரிசியை இதில் சேர்த்துக்கோங்க. அரிசி 90% வெந்த பிறகு இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சாதத்தை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவியை பார்க்கலாம். 10 நிமிஷத்துக்கு பிறகு நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு கிரேவியில். இந்த ஸ்டேஜ்லையே உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ஏற்கனவே பொரித்து வச்சுருந்த இறாலை இதில் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் ஒன்று சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே 1/2 எலுமிச்சம் பழத்தோட சாறை இதை பிழிஞ்சு விட்டுடுங்க. இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சுருவோம். அப்போ தான் அந்த இறாலுடைய ஃப்ளேவர்லாம் அந்த கிரேவியில் நல்லா இறங்கியிருக்கும். 5 நிமிஷத்துக்கு பிறகு பார்க்கலாம். நம்ம கிரேவி திட்டமான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருந்த சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம். எல்லா சாதத்தையும் சேர்த்த பிறகு ஒரு கரண்டியை வச்சு மெதுவாக சாதத்தையும் கிரேவியையும் ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. சாதம் உடைஞ்சிடாத அளவுக்கு மெதுவாக கிளறுங்க. அடுத்ததாக சாதத்தை சமன்படுத்திட்டு மேலே கொஞ்சமாக புதினா இலையும் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவிக்கிறேன். அடுத்ததாக கலருக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு கலர் பவுட்ரை 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் மேலே ஊற்றிடுறேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டவங்க சேர்த்துக்கலாம். இதை அப்படியே மூடி ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு தோசைக்கல்லை ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு சூடுபடுத்திக்கோங்க. அது மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு பிறகு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அதனுடைய ஃப்ளேவர் ஃபுல்லாக சாதத்தில் இறங்கியிருக்கும். 15 நிமிஷம் கழித்து நம்ம இறால் பிரியாணி செம்மையாக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சாதம் உதிரி உதிரியாகவும் சாஃப்டாகவும் வெந்திருக்கு. நீங்களும் இந்த இறால் பிரியாணியை இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சவுத் இந்தியன் பைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.